ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான். பீரியட்ஸ் டைம்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நமக்கு எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும், சரிங்களா? ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிளஸ் அது கூடவே ஒரு 6 ஈஸி டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒர்க் லோடு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு 1 to 2 டேஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். நெறைய பேருக்கு ஸ்டொமக் பெயின்னால ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இன்னும் டயர்டு தான் ஆகும். இன்னமும் நமக்கு வயிறு தான் வலிக்கும். அதனால இந்த மாதிரி நேரத்துல வீடு மாப் பண்றது, அதுக்கப்புறம் சில பேர் கையில துணி துவைப்பீங்க இல்லைங்களா? அவங்களாம் இந்த வேலைலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ற வேலைலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி வீடு பெருக்குறது, குக்கிங்கு அதெல்லாம் ஓகே. மா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க, சரிங்களா? எல்லாமே நீங்களே இழுத்து போட்டு செய்யாம, தயவு செஞ்சு பழக்கம் பண்ணி விடாதீங்க. இது ஒரு விஷயம் மட்டும். இந்த ஒரு 3 டேஸ் ஆவதும் நீங்க வீட்ல சொல்லி புரிய வைங்க. என்னால முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேளுங்க. நீங்களே எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இல்ல. ஓகேங்களா? சில பேர் வீட்ல அவங்களா புரிஞ்சுட்டு செய்றவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேர் வீட்ல என்னதான் சொன்னாலும் புரியாதுன்ற பட்சத்துல, நீங்களா இழுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் செய்யாதீங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. சரிங்களா? செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ரெஸ்ட் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியங்க. அதனால தான் சொன்னேன், வீட்ல கொஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய சொல்லுங்க. அதுவும் இல்லாம குக்கிங்ன்னு வரும்பொழுது, நீங்க 3 வேலையும் தனித்தனியா பிளான் பண்ணி, கஷ்டப்பட்டு அங்க நின்னு செய்யாம, காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறீங்கன்னா, மதியம் லஞ்சுக்கும் சேர்த்தே கொஞ்சம் அது கூட செஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஏன்னா, ஆஃப்டர்நூன் நமக்கு சமைக்கணுன்ற ஒரு வேலை இருக்காது. சரிங்களா? நமக்கு பாடி டயர்டா இருக்கும் பொழுது, என்னதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நின்னாலும், அந்த ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஒர்க் மேல போகவே போகாது. அந்த வேலையும் நமக்கு கொஞ்சம் அரைகுறையா தான் போகும். சரிங்களா? அதனால ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, ரெஸ்ட் குடுங்க உடம்புக்கு ஃபர்ஸ்ட்டு. 3 வேளையும் பிளான் பண்ணி இதெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காதீங்க. லிஸ்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களால என்னென்ன குக் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதன்படின்னு செய்யுங்க. சரிங்களா? நெறையலாம் செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இல்லையா? வீட்ல உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா குக் பண்ண தெரியுமா? அவங்கள ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டுக்கோங்க வீட்ல இருக்கிறவங்கள. இல்லன்னா வெஜிடபிள்லாம் கட் பண்ணி குடுக்கறது. இந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா, நம்பளும் ஒர்க்லாம் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதனால முக்கியமா ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 3 டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, டைமுக்கு கரெக்ட்டா சாப்பிடணும். இதுக்கு முன்ன எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோமோ, அது ஓகே. ஆனா, இந்த மாதிரி நேரத்துல டைமுக்கு கரெக்ட்டா சாப்பிடணும். அதுவும் ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம் அப்படின்னு இல்லாம, கொஞ்சாவது ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துக்கோங்க. முக்கியமா அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸு, சரிங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. சும்மா ஒரு ஒயிட் ரைஸு, பொரியல், எக்கு அது இருந்தாலே நம்மளுக்கு ஒரு நல்ல எனர்ஜியான ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கீரை பொரியல், அதுக்கப்புறம் டேட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ஃபுட்டு தாங்க நமக்கு. சரிங்களா? எனர்ஜின்னு வரும்பொழுது நம்ம ஹெவியா செஞ்சு சாப்பிடணும். குக்கிங்கும் பண்ண வேணான்னு சொல்றீங்க. அப்ப ஹெல்தியாவும் சாப்பிடணும்னாக்கா, இந்த மாதிரி தாங்க நமக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டாலே போதும். பொரியல் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. கீரை பொரியல்லாம். ரொம்பவே நமக்கு இந்த மாதிரி நேரத்துல நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்னா இதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? பொரியல்லாம் ஈஸியாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டைமுக்கு சாப்பிடுங்க கண்டிப்பா. ஆ சில பேருக்கு இந்த டைம்ல சாப்பிட தோணாது. ஆனா சில பேருக்கு ஹெவியா பசிக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான். எனக்கெல்லாம் ஹெவியா பசிக்கும். நல்லா சாப்பிடுவேன். அதனால பசிக்குதோ இல்லையோங்க, டைமுக்கு நீங்க கரெக்ட்டா சாப்பிட்டே ஆகணும்.
4த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வாட்டர் அண்ட் ஹைஜீன். நல்ல தண்ணி குடிங்க. உங்க பாடிய நீங்க வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. வாட்டர் மெலான், அதுக்கப்புறம் குக்கும்பர், மஸ்க் மெலான் இதெல்லாம் வந்து நல்ல வாட்டர் கன்டென்ட் இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸுங்க. அதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இன்னும் எனர்ஜி லெவல் அதிகமாவே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஹைஜீன். ஹைஜீன் சொல்லும் பொழுது பேடு வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ ஆகுதோ இல்லையோ, கம்பல்சரி ஒரு நாளைக்கு 4, 5 பேடாவது கம்பல்சரி மாத்தியே ஆகணும். இதுல மட்டும் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஓகே, ஓவர்ஃப்ளோ ஆகல, அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற பேட வந்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓவர்ஃப்ளோ ஆகுதோ இல்லையோ கம்பல்சரி நீங்க 4 வாட்டி 5 வாட்டியாவது வந்து 1 டேக்கு நீங்க மாத்தியே ஆகணும். அப்படி பண்ணும்பொழுது மட்டும் தான் நமக்கு வந்து கிளீனாவும் இருக்கும். பிளஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து நம்ம வந்து அவாய்டும் பண்ணிக்க முடியும். முக்கியமா பேண்டீஸ் வந்து நீங்க வந்து துவைச்சு போடுறீங்கன்னு சொன்னா, அத வந்து நிழல்ல போடாம, முடிஞ்ச அளவுக்கு வந்து சன்லைட்ல ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே போல தான் சில விஷயம்லாம் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, பீரியட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு 2, 3 நைட்டி நான் வந்து தனியா எடுத்து வச்சுப்பேன். அத வந்து பீரியட்ஸ் டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல தான் பேண்டீஸும். ஏன்னா நமக்கு டே டைம்ல ஓகே. ஆனா நைட் டைம்ல என்ன நடக்குது? ட்ரெஸ்ல பட சான்ஸ் இருக்கலாம். அதையே நம்ம வந்து பீரியட்ஸ் டைம் இல்லாத பொழுது அத போட்டோம்னா, நமக்கு அந்த நல்லா இருக்காது. ஸோ பீரியட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நைட்டி வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பேண்டீஸும் வந்து பீரியட்ஸ் டைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேண்டீஸ் வந்து அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முக்கியமா தினமும் குளிக்கணுங்க. ஹேர் பாத் பண்றீங்களோ இல்லையோ, உடம்புக்காவது கம்பல்சரி நீங்க வந்து குளிங்க. அப்ப மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லன்னா ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தினமும் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பெயின் மேனேஜிங். வயிறு வலி ரொம்ப ஹெவியா இருக்குங்க சில பேருக்குலாம். என்னோட ஃப்ரெண்டுக்குலாம் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா, இப்ப வரைக்குமே எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலினா என்னன்னு தெரியாம இருக்கு. எனக்கு வந்து வயிறு வலி வந்ததே இல்ல. அதுவரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, வயிறு வலி வந்து அவஸ்தைப்படுறவங்கள நான் நெறைய பார்த்துருக்குறேன். அவங்கலாம் வந்து ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் படுத்துட்டே இல்லாம, கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து டாக்டர் கிட்ட போங்க. ஓகேங்களா? நீங்களா ஏதோ ஒரு டேப்லெட்லாம் எடுத்துக்காம, டாக்டர் கிட்ட போங்க. கண்டிப்பா நீங்க. சரிங்களா? முக்கியமா வந்து உங்க பாடிக்கு ஹீட் குடுக்குற சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிக்கனு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆ கூலிங் ஐட்டம்ஸா வந்து சாப்பிட்டு பழகுங்க. சரிங்களா? இப்படி பண்ணாலே வந்து வயிறு வலியும் கண்டிப்பா கண்ட்ரோல்ல இருக்கும். நெக்ஸ்ட் 6த் டிப்ஸ் என்னன்னா, மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான நேரத்துல நமக்கு நெறைய வந்து டென்ஷன் ஆகும். அது எதுக்கு ஆகுதுன்னே தெரியாது. மொத்த நேரத்துல நம்ம டென்ஷன் ஆகுறது அது ஒரு ரீசன் இருக்கும். ஆனா ரீசனே இல்லாம இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகுங்க. நானும் வந்து நெறைய இது வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு நேரம் நல்லா பேசுவேன். ஒரு நேரம் பசங்க மேலயே வந்து டென்ஷன் ஆகுவேன். இந்த மாதிரி ஆகுறதுனால நமக்கு வந்து என்னன்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்ட்டு. ஆனா, அவங்களும் புரிஞ்சுக்காம நம்மளுக்கு வந்து குடுக்குற பட்டம் ஒரே ஒரு பட்டம் என்ன தெரியுமா? பைத்தியக்காரி பட்டம். இது என்ன பைத்தியம் மாரி திடீர்னு கத்துது, திடீர்னு சைலன்ட்டா இருக்கு. அந்த மாதிரி நெறைய டைம் எங்க வீட்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்பொழுது இன்னும் எனக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆகும். ஸோ, இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துட்டு வாங்க. நம்ம டென்ஷன் ஆகுறதுனால ஆல்ரெடி நம்ம வீக்கா இருப்போம். சரிங்களா? நம்ம டென்ஷன் ஆகுறதுனால யாருக்கு லாஸு? நமக்கு மட்டும் தான் லாஸு. அத மட்டும் நீங்க யோசிச்சாலே போதுங்க. அத நான் சில டைம் யோசிச்சு தான் இப்ப வரைக்குமே நான் வந்து டென்ஷன் ஆனேன்னா, நான் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துருவேன். ஓகே, நம்ம டென்ஷன் ஆகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சமாதானப்படுத்திட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுங்க. சரிங்களா? இந்த நேரத்துல இதெல்லாம் வர்றது சகஜம் தான். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க வந்து நம்மள இன்னும் வந்து ஆ வலி குடுக்குற மாதிரி தான் பேசுவாங்க. அதான் பைத்தியக்கார பட்டம் கட்டுனாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். ஸோ மீ டைம் எடுத்துக்கோங்க. மியூசிக் கேட்கறதோ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெப் சீரியஸ் பிடிக்குமா? அத பாருங்க. இல்லன்னா சில பேருக்கு வந்து மூவி பார்க்கறது பிடிக்கும். அத டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான்லாம் வந்து அதிகமா இந்த டைம்ல வந்து மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்குவேன். முக்கியமா வந்து இந்த லவ் மூவி, அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டடு இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மைண்ட் நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம போய் எங்க சண்டை போடலாம், எங்க வம்பு பண்ணலாம், வம்பு இழுக்கலாம் அப்படின்ற மாதிரியே தாட் போயிட்டே இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் பண்ணதுனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்காக நீங்க டைம் எடுத்து, உங்கள நீங்க எப்படி சமாதானப்படுத்திக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப் அந்த விஷயத்த வந்து பாருங்க. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா நானு, பீரியட்ஸ் டைம்ல கூட ஒரு பெர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. உங்கள நீங்க வந்து பிரஷர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால 3 டேஸோ, 4 டேஸோ போனா போது. நமக்குன்னு நாம டைம் எடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரையாரிட்டி தான் நமக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் நம்ம ஃபேமிலிய நம்ம ஹெல்த்தியா பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதனால ஒரு கில்ட்டினஸ் இல்லாம 3 டேஸ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.